6 மணிக்கு போல் போய் அம்மா இப்படி ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறா. ஏம்மா அதெல்லாம் 2 நாள் ஆகுமா குழந்தை பிறக்கிறதுக்கு? எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன வேலையை பார்த்துட்டு சத்தாண்டமே இருங்க, இல்லைன்னா வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டிட்டாங்க. ஜிஹெச்சி இப்படி அவங்க அதிகமாக பேசுகிறதுனால நிறைய பேர் மன உளைச்சல் தாங்காமல் நம்ம பணம் இல்லாத வசதினால தான் நம்ம அந்த ஆஸ்பத்திரியை தேடியே போகிறோம். நம்ம பணம் இருந்துன்னா நம்ம அந்த ஆஸ்பத்திரிக்கு யாருமே போக மாட்டாங்க. இப்படி அதை உயிரோடு விளையாடுறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏம்மா வழின்னா அப்படி தான் இருக்கும். விருப்பம் இருந்தால் இல்லாட்டி வெளியில் போன்னு சொல்லி அடித்து விரட்டிட்டாங்களே. அப்போ இந்த கவர்மெண்ட் இருந்ததுக்கு எதுக்கு? என் மகளை சாத்தான்குளத்தூரில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருந்தேன். பிரசவ வலி டைமில் ஜனவரி 1 அதிகாலை வயிற்று வலி அதிகமாக வந்ததுனால நாங்கள் 2 மணிக்கெல்லாம் அங்கே வந்துட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. என் மகளுக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் சரியாக எடுக்கலை. அதனால் அவள் வலியில் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள நர்ஸு மேடம் சொல்லுது, ஏம்மா இப்படி தான் வலிக்கும், உங்களுக்கெல்லாம் தெரியாதா? நீங்களாம் என்ன பிள்ளை வைக்காதவங்களா? கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, வெளியில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் பாட்டுக்கு வெளியிலேருந்து உட்காந்துக்கிட்டோம். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து என் மகளோடுக்கு வலி அதிகமாக இருக்கிறதுனால துடிப்பெல்லாம் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொன்னதுனால துடிப்பு மட்டும் பார்த்தாங்க. அப்புறம் ப்ரெஷர் பார்த்தாங்க. பார்த்துட்டு டிப்ஸு ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அப்போ நர்ஸு சொல்லிச்சு, நம்ம எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவள் வலியால் அதிகமாக துடிச்சிக்கிட்டு இருந்ததுனால எனக்கு மனசே கேட்கல. ஏம்மா திருப்பியும் போய் கேட்குறேன், ஏம்மா வலின்னா அப்படி தான் இருக்கும், நீங்கள்லாம் என்ன இப்படி திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணுறீங்க? இருக்கணும்னா இருங்க, இல்லைன்னா வெளியில் போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. விடிய காலம் அதிகாலை 4 மணிக்கெலாம் ரொம்ப அதிகமாக வயிற்று வலிச்சிக்கிட்டு இருக்கு. அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு பார்க்காதவங்க மாதிரி ஒன்றுமே பேசவே மாட்டேங்கிறாங்க. அவங்ககிட்ட பேசினாலே முகத்தை கோணமாக வச்சுக்கிட்டு நம்மகிட்ட எரிஞ்சு விடுவார் போல், வெளியில் அடித்து பத்துவார் போல் இருக்காங்க. நானும் பயந்து போய் இப்போ இல்லாட்ட இன்னும் 1 மணி நேரம் கழிச்சா நம்ம பிள்ளைக்கு பேறுகாலத்துக்கு பார்த்து விட்ருவாங்க அப்படின்ட்டு நானும் கவனமாக அதிலே உட்காந்துட்ருக்கேன். அந்த அம்மா பார்த்துட்டு எதுவுமே இப்போ கண்டுக்கிடாமே போயிடுச்சு. அப்புறமா ஒரு 6 மணிக்கு போல் போய் அம்மா இப்படி ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறா. ஏம்மா அதெல்லாம் 2 நாள் ஆகுமா குழந்தை பிறக்கிறதுக்கு? எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன வேலையை பார்த்துட்டு சத்தாண்டமே இருங்க, இல்லைன்னா வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டிட்டாங்க. நாங்கள் எங்கள் பாட்டுக்கு வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம். என் மகளுக்கு அதிகமாக வயிற்று வலி வந்ததுனால மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி ஆயிட்டா. நானும் என் மருமகனும் தான் இருந்தோம், ஒன்றுமே ஓடலை. அந்தாலும் மெதுவாக நடத்தியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் கனி ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே அரை மணி நேரத்துக்குள்ளே வந்த உடனே மேடம் இருந்தாங்க. பார்த்துட்டு, ஏம்மா பிள்ளை பிறக்கிற மாதிரி இருக்குது, நீ எத்தனை மணிக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் நைட்டு 1 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பி வர 2 மினிட் ஆகிட்டு மேடம் அப்படின்னு சொன்னோம். உடனே இங்கே வந்திருக்க வேண்டியதானம்மா, எதுக்கு அங்கே இருந்தீங்க அப்படின்னாங்க. இல்லை மேடம், காசு இல்லைல்ல, நாங்கள் வசதி இருந்தால் நாங்கள் முதல்ல இங்கே வந்திருப்போம், எங்களுக்கு வசதி கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் ஜிஹெச்சில் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கே ஃபுல்லும் நம்ம பிள்ளைக்கு பேறுகாலம் ஆகிட்டுனா நமக்கும் நல்லா இருக்குமே, நமக்கு எந்த ஒரு ஆம்பளை வருமானமும் இல்லை, பையனும் கிடையாது எனக்கு அப்படிங்கிறதுனால நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னேன். இல்லைம்மா இன்னும் 10 நிமிஷத்தில் குழந்தை பிறந்துடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி அரை மணி நேரத்துக்குள்ளே அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. நானும் என் மகளும் என் பிள்ளைகளும் நல்லா தான் இருக்கிறோம். ஆனால் ஜிஹெச்சி இப்படி அவங்க அதிகமாக பேசுகிறதுனால நிறைய பேர் மன உளைச்சல் தாங்காமல் நம்ம பணம் இல்லாத வசதினால தான் நம்ம அந்த ஆஸ்பத்திரியை தேடியே போகிறோம். ஆனால் நம்ம பணம் இருந்துன்னா நம்ம அந்த ஆஸ்பத்திரிக்கு யாருமே போக மாட்டாங்க. அவங்க தலைமை அதிகாரிகிட்ட போய் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் கூப்பிட்டு அவர் தலைமை ஜீப் டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட பார்த்தீங்க, எந்த நர்ஸ்கிட்ட பார்த்தீங்க, அவங்கள உங்களுக்கு தெரியுமா, அவங்க பேர் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜீப் டாக்டர்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போனதுக்கு. அப்போது நாங்கள் ஜீப் டாக்டர்கிட்ட போய் கேட்குறதுக்கு நம்ம வேலைக்கு ஆள் வச்சுருந்தோம்னா அந்த ஆள் பேர், அவங்க ஊர் பேர், அவங்க பேர் எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அவங்க ஏன் அப்போ இப்படி கேட்குறாங்க அப்படின்னு எங்கள் மருமகன் மூத்த மருமகன் சொன்னாங்க. நீங்கள் வேலைக்கு ஆள் வச்சுருக்கீங்க டாக்டரு, அதனால் உங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு அதில் யார் இருக்காங்க இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன கலர் சேரீ கட்டியிருந்தாங்க அந்த அம்மா அப்படின்னு கேட்டாங்க. வெள்ளை கலர் சேரீ கட்டியிருந்தாங்க, 2 பேரும் வெள்ளை சுடிதார் போட்டிருந்தாங்க, அவ்வளோதான் தெரியும், எங்களுக்கு பேரும் ஊர்லாம் தெரியாது அந்த டாக்டர் அம்மாவுக்கு நர்ஸ் அம்மாவுக்குலாம். நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கள் பேப்பர் எழுதிட்டு வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி அதை உயிரோடு விளையாடுறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்காக வேண்டி தான் ஒரு தாயும் பிள்ளைக்கும் ஒரு நல்ல மாதிரி பிரசவம் ஆகட்டுங்கிறதுனால நம்ம போயிருக்கோம்.
அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், நான் ஏம்மா இரு கொஞ்சம் பொறுமையாக இரு, மகளிர் பிரசவங்கிறதுனாலேயே இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருமா, சாதுவாக இரு, எதாக இருந்தாலும் பார்த்துக்கிடுவோன்னு சொல்லி அவங்க பார்க்கணும். அதை விட்டுட்டு ஏம்மா வழின்னா அப்படி தான் இருக்கும், விருப்பம் இருந்தால் இரு, இல்லாட்டி வெளியில் போன்னு சொல்லி அடித்து விரட்டிட்டாங்களே, அப்போ இந்த கவர்மெண்ட் இருந்ததுக்கு எதுக்கு?